ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சித்தர் தரிசனம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்த நம்ம பல ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசி மாதத்தின் சிறப்புக்குரிய திருநாளாகிய மாசி மகத்தன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த நாள் எவ்வளவு உயர்வான நாள், எந்தெந்த தெய்வங்களை எவ்வாறு இந்த நாள்ல நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த பதிவில பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தீர்த்த நீராடலுக்கு முக்கியத்துவம் பற்றியும் நம்ம மாசி மகத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். நாம் புனித நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்கிறோம். தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் புண்ணிய நாள்தான் மாசி மகம். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, சரையு, குமரி ஆகியன நவ நதிகள் என போற்றப்படுகின்றன. புண்ணிய நதிகளாக போற்றப்படும் இந்த நதிகளில் நீராடினால் பாவங்கள் தொலையும் என்பதால் ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நதிகளில் புனித நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இதனால் புனித நதிகளான இவைகளில் அதிக பாவங்கள் சேர்ந்தன. இதனால் கவலையடைந்த இந்த நவ நதிகளும் சிவபெருமானிடம் சென்று தங்களிடம் சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ள என்ன வழி என கேட்டன. அதற்கு அவர், மகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் மாசி மாதத்தில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராடி உங்களின் பாவங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்றார். அதன்படி நவநதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருளி தங்களின் பாவத்தை போக்கிக் கொண்டு தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் புண்ணிய நாள் இந்த மாசி மகம் என்று கூறப்படுகிறது. இதே போன்று வருண பகவானின் தோஷத்தை போக்கிய சிவபெருமான் இந்த நாளில் யார் ஒருவர் நீர்நிலைகளில் நீராடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என வரமளித்த நாளும் மாசி மகம்தான். மாசி மகம் ஒரு சுவாரஸ்யமான புராண கதையை கொண்டுள்ளது. திருவண்ணாமலை மன்னர் வல்லாளரின் வரலாறு. அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தார். வல்லாள மன்னருக்கு குழந்தை இல்லாததால் அவர் தனது இறுதிச் சடங்குகளை செய்யும்படி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். மன்னர் ஒரு மாசி மக நாளில் இறந்தார். மேலும் வாக்குறுதியின்படி சிவபெருமான் தனது இறுதிச் சடங்குகளை செய்தார். மேலும் மாசி மகத்தின் போது கடலில் குளிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் அவர் அறிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமான் வல்லாள மன்னரின் இறுதிச் சடங்குகளை செய்ய கடலோரத்திற்கு வருகை தருவதாக மக்கள் நம்புகிறார்கள். ஒரு காலத்தில் மிகவும் திமிர் பிடித்த துறவிகள் குழு ஒன்று இருந்தது. அவர்கள் மகத்தான சக்தியை பெற்று கடவுள்களை புறக்கணிக்கத் தொடங்கினர். மக்களுக்கு தங்கள் கடமைகளை செய்யவில்லை. துறவிகளுக்கு பாடம் கற்பிக்க விரும்பியதால் சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரனின் வடிவத்தை எடுத்தார். துறவிகள் அவரை அடையாளம் காணவில்லை. அவர் ஒரு பிசாசு என்று நினைத்தனர். துறவிகள் சிவபெருமானை தாக்க ஒரு பைத்தியக்கார யானையையும் அனுப்பினார்கள். இதைக் கண்ட சிவபெருமான் யானையை கிழித்து யானையின் தோலை தனது ஆடையாக அணிந்தார். இந்த வரலாற்று நிகழ்வு கஜ சம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது. இது மாசி மகம் நாளில் நடந்தது. மாசி மகம் அன்று வழிபடும் முறைகளை பற்றி பார்க்கலாம். மாசி மகம் அன்று வாய்ப்பு இருப்பவர்கள் கும்பகோணம் மகாமகம் குளத்திற்கு சென்று அதிகாலையில் நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடலாம். கும்பகோணம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள ஆறு குளங்கள் நீர்நிலைகளில் நீராடலாம். மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த புண்ணிய நதிகள் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால் இந்த நீர்நிலைகளில் நீராடி கும்பகோணம் குளத்தில் நீராடி பலனை பெறலாம். அதிகாலையில் நீராடிய பிறகு அதே நீர்த்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். திதி அமாவாசை தர்ப்பணம் வழக்கமாக கொடுப்பவர்களாக இருந்தாலும் மாசி மகத்தன்று தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுப்பதன் மூலம் இதுவரை அமாவாசை நாளில் விரதம் இருந்து திதி கொடுக்க தவறிய பாவம், தர்ப்பணம் கொடுக்கும் போது தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் என 7 தலைமுறைகளிலும் தெரியாமல் செய்த பாவங்கள் கூட தீரும். நிறைய பேர் கேட்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா எங்களால எந்த நதிக்கும் போக முடியாது, எங்கேயும் போய் எங்களால விளக்கு வைக்க முடியாது, நாங்க எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னா, இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். ஒரு செம்பு கலசம் இல்லனா மண் கலசம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண தண்ணீர் எடுத்துக்கோங்க. கங்கை தண்ணீர் இருக்குதுன்னா அதுல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்து கொண்ட அந்த நீரை சுவாமி முன்னாடி நாம வச்சு அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி, வாசனை திரவிய பொடி இருந்தா போடுங்க.
இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல போட்டுட்டு அதுல 2 மலர்கள் போட்டு கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா, சரஸ்வதி, காவேரின்னு இப்ப நாம என்னென்ன நதிகள்லாம் பார்த்தோமோ இந்த நதிகள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த தண்ணி இதுல நீங்கள் எழுந்தருளி உங்களை தேடி வர முடியல, அதனால இந்த தண்ணீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமானையும் வருண பகவானையும் புனித தீர்த்தங்களையும் நாம பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமி முன்னாடி அந்த தீர்த்தத்தை விட்டு அதற்கு பிறகு இந்த பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நாம எல்லாருமே தலையில தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அதை நம்ம குடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இல்ல இத ஊத்தி குளிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா குளிக்கலாம். ஏன்னா அது புனித தீர்த்தமாக அன்றைக்கு கருதப்படும். எந்த தண்ணீராக இருந்தாலும் இறைவனை பிரார்த்தனை பண்ணா அந்த தண்ணீர் அன்றைக்கு புனித தத்துவமாக மாறுகிறது. அதுதான் மாசி மகத்தினுடைய சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க இப்படியும் செய்யலாம். நமக்கு எது சௌகரியமோ, நம்மால் எது முடியுமோ அதை நாம் செய்து வழிபட்டால் இறைவன் நிச்சயமா ஏற்றுக்கொள்வாரு. நாங்க இப்படி கும்பிட்டா கடவுளை ஏத்துக்குவாரா அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போங்க, அங்க நடக்கிற தெப்போற்சவத்துல கலந்துக்கோங்க, இறைவனை உள்ளன்போடு வழிபாடு பண்ணுங்க. சரி, இந்த நாள் என்னைக்கு வருது அப்படிங்கறத பாப்போமா? இந்த ஆண்டு 2025 நமக்கு மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி நமக்கு வருது. இதுல இந்த ஆண்டும் மகம் நமக்கு முன்னாடி வந்துருது. பௌர்ணமி நமக்கு 13ஆம் தேதி தான் வருது. அதனால எப்ப கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சிறிய குழப்பம் இருக்கு. முதல்ல எந்த நேரம் எப்ப வருதுங்கிறது தெளிவா பாத்துருவோம். 13/2025 அதிகாலை 3:50 3 மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 13/3/2025 அதிகாலை 3:50 3 மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 13/3/2025 அதிகாலை 3:50 3:09 வரை நமக்கு மக நட்சத்திரம் நிறைந்திருக்கிறது. நமக்கு இறைவன் அந்த புனித குளங்கள்ல தெப்ப உற்சவம் ஆடுகிற போது மக நட்சத்திரம் அவசியமானது. அப்படிங்கறதுனால அநேகமான கோவில்கள்ல 12ஆம் தேதியே மகம் நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கும்பகோணத்துல கூட அன்னைக்குதான் 12ஆம் தேதி தான் தீர்த்தவாரி நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அதனால 12ஆம் தேதி மகா நட்சத்திரம் நமக்கு அமையுது. இப்ப 13ஆம் தேதி நமக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா 13/2025 கால 12:57 நமக்கு ஆரம்பிச்சு 14/3/2025 பிற்பகல் 12:57 விஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. அதனால இந்த சத்யநாராயண பூஜை செய்யறவங்களுக்கு பௌர்ணமி நேரம் அவசியமானது. அவங்க 13/3/2025 மாலை சத்யநாராயண பூஜை செய்து கொள்ளலாம். தேதி பத்தி சொல்லியிருக்கேன், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். மாசி மகம் 2025 எப்போது? இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:33 துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5 பெருவரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்த்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம். யாருக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அவர்கள் அந்தந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தீர்த்து புண்ணியத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பதிவில் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.